பக்தர்களுக்கு நமஸ்காரம். யாவருக்கும் உரைப்போம் பதிவில் ஜோதிர்லிங்க ஸ்தலங்களின் மகிமையை ஒவ்வொன்றா பார்த்துன்னு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு பார்க்க போகிற ஸ்தலம் எந்த ஜோதிர் ஸ்தலம்னா, சைவர்களால் பூலோக கைலாயம் என்று அழைக்கப்படும் காசி மாநகரில் அருள் பாலிக்கும் விஸ்வநாதர் விசாலாட்சி அம்மையை பற்றி தான் முழுசாக தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த காசி மாநகரத்துக்கு நம்மளுடைய வாழ்நாளில் ஒரு முறையாவது நாம் போயிட்டு வந்துடணும்னு நம்மளுடைய பாரத தேசத்து முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவ்வளவு புண்ணியங்கள் நமக்கு கிடைக்குமா. இந்த கோவிலில் போய் தரிசனம் மட்டும் சுவாமியை பண்ணிட்டு வர்றது பத்தாதான், ஒரு முக்கியமான பூஜை நடக்குமா தினமும் இந்த கோவிலில். அந்த பூஜையை இறைவன் அனுகிரகத்தால் நமக்கு வாய்ப்பு கிடைச்சி அந்த பூஜையை நாம் தரிசனம் பண்ணால் 2 மடங்கு பலன் அப்படியே உடனே டக்குன்னு நம்ம எது வேணாலும் நிறைவேறிடுமா. அந்த பூஜையை பற்றி நான் இந்த பதிவில் தொடர்ந்து சொல்ல இருக்கிறேன். அதனால் மிஸ் பண்ணாமல் முழுசாக கேளுங்க. இந்த காசி மாநகர் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட நகரம். அதுவும் யாரால் உருவாக்கப்பட்டதுன்னா சிவபெருமானாலேயே உருவாக்கப்பட்ட நகரம். இந்த ஸ்தலத்துக்கு நிறைய பேர்லாம் இருக்குது. வாரணாசி, மகாமயானம், ஆனந்த பவனம், அப்புறம் பனாரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்வி வழங்கும் கிரகமான புதன் பகவான் இந்த காசி விஸ்வநாதரை பூஜித்ததின் பயனாக தான் நவகிரகங்களில் ஒருவராக கிரக பதவி அவருக்கு கிடைச்சுதான். ஸோ மாணவர்கள் தாங்கள் கல்வியில் சிறந்து விளங்க இங்கே விஸ்வநாதர் தரிசனம் பெற்றால் அவர்களது படிப்பில் நல்ல முன்னேற்றம் அடையலாம் அப்படின்றதும் இங்கே ஐதீகம். அடுத்தது என்ன விஷயம் சொல்ல போறோம்னா, இங்கே விஸ்வநாதர் மகிழ்ச்சி பெருக்குடன் காட்சி அளிக்கிறாராம். இந்த ஊருக்கு ஆனந்த பவனம்னு அதனால தான் சொல்றாங்களாம். இந்த கோவில்ல எப்படி இருக்கார் சுவாமி? வெள்ளி தகடு பதித்த தொட்டியில தங்க ஆவுடையார் மீது இருந்து நமக்கு காட்சி தருகிறார். அம்மை விசாலாட்சிக்குன்னு தனி சன்னதி இருக்கு. காசியிலிருந்து வடக்காக 30 கிலோமீட்டர் தொலைவு வரை கங்கா மாதா, கங்கை நதி ஓடுகிறதா. அதனால இங்க இந்த கங்கை நதிக்கு பேரு உத்திரவாகினி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது நம் நாட்டில் உள்ள முக்தி ஸ்தலங்கள்ல 7ல் காசி தலையாய முக்தி ஸ்தலமா விளங்குது. காசி ராமேஸ்வரம் யாத்திரை என்பது மிகவும் சிறப்பு மிக்க யாத்திரை. பூலோக கைலாயமான இந்த காசிக்கு நிகரான ஸ்தலம் உலகில வேற எங்கேயுமே இல்லைன்னு அறுதியிட்டு சொல்றாங்க முன்னோர்கள். ஈசன் காக்கும் மகா மயானம் இங்கே இருப்பதால காசியில இறப்போர் மோட்சம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக எல்லா ஜீவராசிகளின் காதலியும் உயிர் போகும்போது சிவபெருமான் ராம நாம ஜபத்தை சொல்றாராம். கூடவே ஓம் என்ற பிரணவ மந்திரத்தையும் சொல்றாராம். இதனாலதான் இந்த இடத்துக்கு பேரு மகாமயானம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இந்த கங்கை நதியில நீராடினா பாவம் எல்லாம் தொலைஞ்சு போய் புண்ணியம் பெருகுகிறது அப்படின்னு சொல்லப்படுது. காசி விஸ்வநாதருக்கு செய்யப்படும் பூஜைகள் மிகவும் பிரசித்தி பெற்றது. அதனுடைய பேர் என்ன தெரியுமா? பூஜைக்கு பேரு சப்த ரிஷி பூஜை. யார் அந்த சப்த ரிஷிகள்? அத்ரி, வசிஷ்டர், காஷ்யபர், கௌதமர், பரத்வாஜர், விஸ்வாமித்ரர், ஜமத்கினி, இந்த 7 முனிவர்களும் தான் சப்த ரிஷிகள் என்று போற்றப்படுகிறார்கள். இவர்கள் தினமும் காசிக்கு விஸ்வநாதரை தரிசிப்பதாக ஐதீகம் சொல்கிறது. காசியில் சிவனை நோக்கி தவம் இருந்த இந்த 7 ரிஷிகளும் சப்த ரிஷி மண்டலத்துல வசிக்கும் பெரும் பேறு பெற்றவர்கள். இந்த சப்த ரிஷிகள் தினமும் வருவாங்கன்னு சொன்னேன் இல்லையா? அதனாலதான் இங்க தினமும் 7 மணி முதல் 8:30 மணி வரைக்கும் 7 அர்ச்சகர்கள் சேர்ந்து விஸ்வநாதரை சுற்றி அமர்ந்து கொள்வார்களாம். அமர்ந்துட்டு அப்போ ஒரு பூஜை பண்ணுவாங்க. இந்த பூஜையை சொல்லும் போது இப்ப குறிப்பிட்டு கவனிச்சு கேளுங்க. ராமநாமம் எழுதப்பட்ட வில்வ இலைகளால் தான் சிவனுக்கு அர்ச்சனை பண்ணுவாங்களாம். அப்போ சிவனுக்குரிய மந்திரங்களையும் ஸ்லோகங்களையும் ருத்ரம், வேதம் இவையெல்லாம் பாராயணம் பண்ணுவாங்களாம். இந்த பூஜை முடிஞ்ச பிறகுதான் விஸ்வநாதருக்கு அபிஷேகம் நடைபெற்று நாகாபரணம், வெள்ளி குடையெல்லாம் அணிவிக்கப்பட்டு தீபாராதனை காட்டப்படுகிறது. மேலும் டமருகம் முழங்க, டமருகம்னா உடுக்கை முழங்க பைரவருக்கு பூஜை நடைபெறுகிறதாம். இதெல்லாம் முடிஞ்ச பிறகுதான் பக்தர்கள் விஸ்வநாதரை தொட்டு வணங்குவதற்காக அனுமதிக்கப்படுகிறார்கள். மேலும் இந்த சன்னிதானத்துல நாம இந்த பூஜையெல்லாம் நடக்கும்போது அமர்ந்திருந்து பார்த்தா நம்ம மனசு என்னவாகுதான், அப்படியே சிவபக்தியில மூழ்கி திளைச்சி போயிடுறோமா. அந்த அளவுக்கு அந்த 7 அர்ச்சகர்களும் சேர்ந்து அந்த மந்திரங்களையும் வேதங்களையும் சொல்லும் போது நம்ம கிட்டேயே அப்படி சிவன் வந்துட்டா மாதிரி நம்ம உணர்றதாவும் சொல்றாங்க. கேட்கறதுக்கே எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு இல்லையா? இந்த காசி மாநகரத்துல அன்னபூரணி தேவி என்ன பண்றாங்க? இறைவனுக்கும் காசியில உள்ள மக்களுக்கும் உணவு தந்து சக்தியூட்டுகிறாள். காசியின் மகிமையை உணர்ந்த தென்னாட்டு மக்கள் தங்களுடைய ஊர்களுக்கு கூட சிவகாசி, தென்காசி என்றெல்லாம் பெயர் வைத்து பெருமைப்பட்டிருக்காங்க.
அதோடு மட்டும் இல்லை, ஒரு பழமொழியும் வச்சிருக்காங்க, காசியில காவாசி அவிநாசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடு இல்லை, கங்கையோட மகிமையை உணர்ந்தவர்கள்ல நம்ம மக்கள். அதனால தங்களுடைய ஊர்களுக்கு சிவகங்கை, கங்கை கொண்ட சோழபுரம்னு அந்த பேரையும் வச்சு கங்காதேவிக்கும் பெருமை சேர்த்திருக்காங்கன்னா பாருங்களேன். அதனால தான் தென்னாட்டில் எல்லா சிவன் கோவில்லையும் காசி விஸ்வநாதரும் காசி விசாலாட்சியும் இருப்பாங்க. நாமளும் கண்கூட நம்ம தரிசனம் பண்ணியிருப்போம். நீங்கள் கவனிச்சு எல்லா சிவன் கோவிலுக்கும் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பாருங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ஜோதிர்லிங்க வரிசையில் காசியை பற்றி சொன்னதும் ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த காசியில் இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, அந்த மகாராஜா இருந்தாராம், அந்த ரஞ்சித் சிங் என்பவர் விஸ்வநாதர் ஆலய விமானத்துக்கு பொன் தகடுகளை வேய்ந்திருக்கிறார். இன்றைக்கும் அந்த கோபுரம் தங்கமாக மிளிர்கிறது. அடுத்த பகுதியில் இன்னும் அடுத்த ஜோதிர்லிங்கத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். சம்போ சிவசங்கரா. நன்றி.